நம்மளோட டே டு டே லைஃப்ல 20% கூட நாம முக்கியமான விஷயங்கள பண்றதில்ல. தேவையில்லாத வேலைய தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நாம இந்த டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஏ, பி, சி அப்படின்னு 3 விதமா நம்மளோட வேலைகள ஷெட்யூல் பண்ணி பிரிச்சுட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கணும். நமக்கு டே டு டே லைஃப்ல எதெல்லாம் முக்கியமான வேலை, அதெல்லாம் ஏ அப்படின்ற கேட்டகரியில நம்ம வச்சுக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்றது. இந்த ஏ இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய நம்ம வேலைய நம்ம பண்ணா தான் நம்மளோட வாழ்க்கை தரமே உயரும் அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாமே ஏ அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கணும். பி அப்படின்ற லிஸ்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த வேலைகளெல்லாம் நாம அவாய்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. அப்படின்ற விஷயங்களெல்லாம் பி அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல நம்ம வச்சுக்கலாம். சி அப்படின்ற லிஸ்ட்ல நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, இதெல்லாம் பண்ணலனாலும் நம்மளோட லைஃப அஃபெக்ட்டே பண்ணாதுப்பா அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு இதில் எது ஏ, எது பி, எது சி இதில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஏ அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளை எல்லாமே நாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 24 மணி நேரத்தில் ஏ கேட்டகரியில் வச்சுருக்கிற அத்தனை ஒர்க்கையுமே நீங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும், எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட டாப் ப்ரியாரிட்டியான ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் அன்னைக்குள்ளே எந்தெந்த டைமில் முடிக்கணும் அப்படின்றத நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சின்ற கேட்டகரியில் மொபைல் நோண்டுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேரால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. நிறைய வேலைகள் இருக்கும், செய்யாமலே இருப்பாங்க. இல்லை நிறைய வேலைகள் இருக்கும், ஹரிபரியாக அவசரமாக செய்வாங்க. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவங்களும் சரி, அவசரப்பட்டு டென்ஷனாக செய்கிறவங்களும் சரி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்காக சில காம்பினேஷன் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். அது ஸ்க்ளெரந்தஸ், ஹார்ன்பீம், இம்பேஷியன்ஸ், செரி ப்ளம், எல்ம். மென்டலி ஹைப்பர் ஆக்டிவாக டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு வெர்வைன் அப்படின்ற ரெமெடி கூட சேர்த்து எடுத்துக்கலாம்.